சாமை உண்டால் ஆமை வயது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. வாங்க இந்த சிறுதானியங்களில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிறுதானியம் சாமை அரிசி, அதாவது லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மற்ற அரிசியை விட 7 மடங்கு இரும்பு சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், மற்ற எல்லா சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. இந்த சாமை அரிசியை எப்படி சமைக்கணும்னு ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். சாமை அரிசியை 4-5 முறை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலின்னு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் குயிக்காக ரெக்கவர் ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் உணவில் அடிக்கடி தாராளமாக இந்த சாமை அரிசியை எடுத்துக்கலாம். இதில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த சாமை அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சாமை அரிசியில் நார்ச்சத்துக்கள் அதிக அளவு இருக்கனால இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. சர்க்கரை நோய் வராமலும் இது பாதுகாக்குது. இரத்த சோகை இருக்கிறவங்க கூட அடிக்கடி நம்ம இந்த சாமை அரிசியை உணவில் எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் சாப்பிட்றதுக்குன்னு தகுந்த நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரவு நேரங்களில் நம்ம சிறுதானியங்கள் எடுத்துட்டோன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு நம்மளுக்கு ஏற்படுது. இந்த டைஜஸ்ட் ப்ராப்ளத்திலேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம சிறுதானியங்களை காலை மற்றும் மதியம் நேரங்களில் உணவில் எடுத்துக்கலாம். அரிசி நல்லா மலர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எப்பயும் போல் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி நம்ம வடிச்சுக்கலாம். இன்றைக்கி ஆரோக்கியமான சாமை அரிசி சாதம், மீன் மேக்கர் பொரியல், மிளகு ரசம், இந்த மாதிரி சிறுதானியங்களுக்கு நம்ம சாதாரண ரசம் வச்சா கூட போதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி சிறுதானியங்களை உணவில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.